குமார், தொடர்ந்து பாஜகவை திமுக எதிர்ப்பதனால் திமுக மீண்டும் வலிமையான கட்சியாக மாறிட்டு இருக்கா? 26இல் நீங்கள் இன்னைக்கு நியூஸ் 7ல் குறிப்பிட்டிருக்கிற தலைப்பு சரியில்லைன்னு பிரியன் சார் சொன்னார். நான் என்ன சொல்கிறேன் என்றால் அந்த தலைப்பு ஓரளவுக்கு சரிதான் என்பது என்னுடைய பார்வை. எப்படி என்று சொன்னால், நீங்க எப்படி சொல்றீங்க? நான் எப்படி சொல்றேன்னு சொன்னால், அண்ணா திமுகவிலையும் பல பிரச்சனைகள் இருக்குங்கிறது அவரே சொல்லிட்டார், இன்டைரக்டாக சொல்லிட்டார். அண்ணா திமுகவில் நிறைய பிரச்சனை ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. திமுகவில் பிரச்சனைகள் சமீப காலமாக ரொம்ப முத்தி போய் இருக்குங்கிறது தான் உண்மை. பாஜகவில் தான் அண்ணா திமுகவுக்கு பிரச்சனைங்கிறாங்க. இல்லை, திமுகவும் அதிமுகவையும் நான் சொல்கிறேன். திமுகவும் அதிமுகவும் சொல்கிறேன். அதனால் இப்போ திமுகவுக்கு ரூலிங் பார்ட்டி திமுகவுக்கு நேரம் அவங்க யாரை, உங்களுக்கெல்லாம் செய்தி ஸ்தாபனம் வழியாக தானே நாங்கள் பல தகவல்களை தெரிந்து கொள்கிறோம். ஆகையினால நீங்கள் ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் அதை சரியான யூகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் இப்போ தேர்தலில் போட்டியே இருக்குங்கிற மாதிரி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்து தான் தலைப்பை கொடுத்துருக்கீங்கிறது என்னுடைய கருத்து. ஒன்று. ரெண்டாவது, அம்பேத்கரை பற்றி கடந்த நாளில் ஒரே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அம்பேத்கரை பற்றி நல்ல கவனித்தவர்களுக்கு, சுயமாக சிந்தித்தவர்களுக்கு ஒன்று தெரியும். காங்கிரஸ் அரசியல் சட்டத்தை எழுதியவர் டாக்டர் அம்பேத்கர், அரசியல் சட்ட சிற்பி அவர்தான் பேர். அப்போ அன்னைக்கு காலகட்டத்தில் காங்கிரஸ் மட்டும்தான் பெரிய கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது நாட்டில். அந்த கட்சியின் மூலமாகவே அவரால் தேர்ந்தெடுத்து அவர் ஏற்ற சட்டத்தின் வழியாக இருக்கிற பாராளுமன்றத்துக்குள்ளே அவராலே வர முடியாமல் பண்ணது காங்கிரஸ். டாக்டர் பண்டித நேரு அவர்களும் பிஎன் கேர்னு ஒரு மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு 2 உறுப்பினர்களும் கட்டம் கட்டி அவரை ஒதுக்கி கட்டினார்கள். அவர் அதற்கு பிறகு அங்கேருந்து வந்து வேறு அவர் லைன்லாம் வேறு மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அவருடைய வெறுப்பெல்லாம் அதனால அவ்வளவு துரோகத்தை அவருக்கு பண்ணிவிட்டு அவருக்கு செய்துவிட்டு இங்க வந்து நீங்க வந்து அம்பேத்கர் சொல்றீங்களே. சார் பண்ணிருக்கு, நீங்க காங்கிரஸ் நான் பாராளுமன்றத்தில் நடந்ததை சொல்றேன். அதன் அடிப்படையில் அது காங்கிரஸ் தீர்மானம் நிறைவேற்றும் போது நம்ம பேசிக்கலாம். இப்ப திமுக அந்த இஷ்யூக்கு இது காரணம்னு சொல்றேன். அதனால அந்த தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அம்பேத்கரை நேரடியா அமித்ஷா சொன்ன கருத்துல அது ஒண்ணும் இல்ல. ஃபேஷனா போச்சுன்னு சொல்றதுங்கிறது அதெல்லாம் டபுள் அர்த்தத்துல அதுக்கு அடுத்த கடவுளை பற்றி நீங்கள் அதற்காக நீங்கள் கடவுள் பேரை சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு ஜென்ம புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. அது அம்பேத்கர் நம்மளை போல ஒரு மனிதர், தலைவர், உயர்ந்த தலைவர். கடவுளுங்கிறது எல்லாரும் போய் முருகா வெங்கடேசன் கும்பிடுற அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லிட்டார். அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் சொல்லிட்டார். நீங்க அதை வந்து திருச்சி அதுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்ற அவசியம். தீர்மானங்கள் மூலமாக மக்கள் மன்றத்தில் பாஜகவை அம்பலப்படுத்துறாங்க திமுக. இதுல பாஜகவுடைய கவுண்டர் என்ன சார்? அதான் சொல்றேன்ல, இவங்க எழுதியிருக்க தீர்மானங்கள் எதுவுமே உண்மை அல்ல. ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிருவீங்களா? நான் சொல்றேன், ஒன்றுக்கு சொல்றேன். ஸ்டங்கன் அறிக்கையை பத்தி சொன்னாங்க இல்லையா, அதாவது டங்ஸ்டன் உண்மை இல்ல, ஃபெஞ்சல் நிதி உண்மை இல்ல, கல்விக்கு நிதி ஒதுக்கலைன்னு சொல்றது உண்மை இல்ல அப்படின்னு சொல்றீங்க. அப்படி நான் ஒன்றுக்கு சொல்றேன் சார். கல்விக்கு ஏற்கனவே மிஸ்டர் நாகராஜன் சொல்லிட்டார், நானும் அதே வழிமொழிகிறேன். எப்படின்னா, மத்திய அரசு இந்தியா முழுமைக்காகவும் ஒரு தேசிய பார்வையோடு கஸ்தூரி ரங்கன் தலைமையில் ஒரு அற்புதமான குழுவை அமைத்து பல ஆய்வுகளை செய்து அதற்கு இப்படி தான் ஒரு வழிகாட்டுதலை எடுத்து சென்றால் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது தமிழ்நாடு மட்டும் அதில் முரண்பிடிக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏன் முரண்படுறாங்க? அதுலதான் அது என்ன தமிழ்நாடுங்கிற திமுக மட்டுமல்ல அதிமுக முரண்படுகிறது. அதை ஏன் சொல்ல மறுக்கிறீங்க கேக்குறாரு என்றால், அதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வர வேண்டாம். நீங்கள் பவரில் இருக்க அல்லது பி ஆகிய நான் பவரில் இருக்கேன், நீங்கள் ஒரு வாட்டி பவரில் இருக்க, நான் ஒரு வாட்டி பவரில் இருக்கேங்கிறது தான் அதுக்கு இதான் அடிப்படை. ஆகையினால தேசிய கட்சியை உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். இதுக்கு வேற நீங்கள் ரொம்ப தேடி பிடிக்க வேண்டியதில்லை. நீட் வேண்டான்னு சொல்கிறாங்க, நீங்கள் அனுமதிக்கிறீங்க. உதய் திட்டம் வேண்டாங்கிறாங்க, அனுமதிக்கிறீங்க. மத்திய அரசு நவோதயா பள்ளிகள், டங்ஸ்டன், இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் சொல்லும்போது நீங்க அனுமதித்து விட்டு அதை சரின்னு நீங்க கொண்டு வரீங்கல்ல. தமிழ்நாடு எப்படி ஏற்றுக்கொள்ளும்? ஒரு நிமிஷம். பொறுப்புள்ள ஒரு மத்திய அரசு எல்லா மாநிலத்துக்கும் என்ன உண்டோ மாநில அரசுக்கு செவி சாய்க்காத பொறுப்புள்ள அது என்ன தனியா நான் எல்லாரும் வேஷ்டி சட்டை கட்டினா நான் மட்டும் சேலை கட்டிட்டு போவேன் அப்படின்னு ஒரு அரசு சொல்லுமானால் அதை கேட்கணுமா மத்திய அரசு? எல்லாருக்கும் நல்லோருக்கும் பையும் மழை எல்லோருக்கும்.
நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும், எல்லா மாநிலத்தையும் எல்லா ஒரே மாநிலத்தையும் ஒரு இடைச்செரு நான் முடிச்சிடுறேன் ஒரே சார். ஒரு நான் முடிச்சிடுறேன். இல்ல நீங்க சொன்னீங்க இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரியான விஷயம் கொண்டு வரணும்னு சொல்றாருல்ல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா காமன் சிவில் கோடை கொண்டு வரும்போது மட்டும் சத்தீஸ்கர்லயும் ஜார்க்கண்ட்லயும் என்ன பேசுறீங்க, பழங்குடிகளை பார்த்து உங்களுக்கு யூசிசி அப்ளை ஆகாது, சார், அவங்களுக்கு அப்ளை ஆகாது, அது இந்தியா முழுக்க ஒன்று தானே, சார், அவங்களுக்கு அப்ளை ஆகாது, பழங்குடி- ஓட்டு வாங்கணும்ல, ஓட்டு வாங்கணும்ல, பழங்குடி இருக்கு, முஸ்லீம்களுக்கு அப்ளை ஆகும், சார், முஸ்லீம்களுக்கு அப்ளை ஆகும், பழங்குடிக்கு அப்ளை ஆகாது. குமார் எல்லாம் சந்தர்ப்பம் வரும், எல்லாம் சந்தர்ப்பம் வரும். கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை நீங்க புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா? புதிய கல்விக் கொள்கை எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம், எப்போ வேணாலும் வந்துக்கலாம், எப்போ வேணாலும் போய்க்கலாம், 7ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தாலும் படிக்காட்டி பாஸு. அதே மாதிரி வந்துட்டு டிகிரி படிக்கும்போது வந்து டிகிரி ஒரு வருஷம் முடிச்சுட்டு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு வரலாம், கழிச்சு வந்து மறுபடியும் தொடரலாம். இது ஏன் சார் தமிழ்நாட்டில் நல்ல எஜுகேஷன் இருக்கும்போது எங்களுக்கு எதுக்கு சார் தேவையில்லாம ஆல்டர்னேட்டிவ்? என்ன எஜுகேஷன்? நல்ல என்ன எஜுகேஷன் சார் நீங்க ஒத்துக்கிறீங்களா? 140 கோடி மக்கள் இந்தியா முழுவதும் நீத்து 20% கல்வி வளர்ச்சி உயர்கல்வி தமிழ்நாட்டில் மட்டுமே 47% தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி உயர்கல்வியில. என்ன நீங்க கல்வி பத்தி பேசுறீங்க? மனசாட்சியோட மனசுத்தியோட ஒன்னு சொல்றேன் சார், தயவு செய்து நீங்களும் அப்படி அதே ஆங்கிள் இதை பாருங்க. சொல்லுங்க. களியக்காவிலையில இருந்து நம்மளுடைய கும்மிடிப்பூண்டிக்கு தாண்டுனா நம்ம தமிழுக்கு வேல்யூ உண்டா? இல்ல இல்ல இத வச்சே நம்ம பிழைக்கணுமா? நீங்க இத வச்சே நம்ம கேள்வி கரெக்டான சார், கேள்வி கரெக்டான படிச்சிட்டு இங்க ஹலோ பிரதர் இத மட்டும் அலோ பண்ணுங்க. 140 கோடி மக்கள் உள்ள நாட்டுல 140 கோடி இந்த பாருங்க கேள்வி கரெக்டான கேள்வி. ரன்னிங் கமாண்ட்ஸ்ல வேண்டாம் சார், ரன்னிங் கமாண்ட்ஸ் வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் சொல்றேன் ப்ளீஸ் சார் ப்ளீஸ். நான் பேசும்போது சார் ஒவ்வொருத்தரா பேசுறேன் அவர் பேசி முடிச்சாச்சு. ஒவ்வொருத்தரா பேசுறேன் நான் குமார்ட்ட கேட்டுக்கிறேன். சொல்ல வேண்டியது குமார் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாடு ஒரு 7 கோடி மக்களில் உள்ள நாட்டுக்குள்ள இந்த மொழியை மட்டும் நம்ம தமிழை குறைச்சி மதிப்பு தமிழ் செம்மொழி அதுல எனக்கு அந்த மொழி தான் பிடிக்கும். அதெல்லாம் பாஜக வந்த பிறகுதான் தமிழ் எல்லா நாடுகளுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் சார் நான் 100% அட்மிட் பண்றேன் சார். என்ன கேட்டாரு? களியக்காவிலையில இருந்து பொன்னேரி வரைக்கும் தாண்டினா தமிழ் தெரியுமான்னு கேட்டாரு. தமிழ்நாட்டுக்காரங்க வடநாட்டுல போய் அதிகமா வேலை பார்க்கறானா? படிச்ச வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டுல வேலை பார்க்கறானா பாருங்க. சார் பேச விடுங்க சார். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. பேசணும் ப்ளீஸ். சொல்லுங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா நம்ம எப்போதுமே குண்டு சட்டியில குதிரையை ஓட்டுறது எதுக்குன்னு அதுக்கு ஒரு காரணம். அது எதுக்கு யார் குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறாங்க? தமிழை பத்தி தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஏன் இப்படி பேசுறாங்கன்னா பாஜக வந்த பிறகுதான் தமிழர்களுடைய கொள்கை உலக நாடுகளுக்கு போச்சு. தேசிய மயமோ தேசிய நன்மையோ தேசிய அதாவது துண்டுப்பட்ட நாடுகள்னா என்ன நிலைமைக்கு ஆயிருக்கு? நாங்க என்ன கேக்குறோம், பாஜக இந்திய கத்துக்கிட்டு துண்டுபட்டுங்கறார் சார். என்னங்க எல்லாத்தையும் அலோ பண்ணுறீங்க? இந்திய கத்துக்கிட்டு நாடு துண்டுபட்டுங்கறார் சார். ரன்னிங் கமாண்ட்ஸ் வேண்டாம் ப்ளீஸ். அதாவது அண்ணா காலத்துல இருந்து அன்னைக்கு அடைந்தால் ஏதோ சுடுகாடு ஒன்று சொல்வார், அடைந்தால் திராவிட நாடு இல்லையா சுடுகாடு அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதே அண்ணா பின்னால மத்திய அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டும். தாண்டி தமிழ் இல்லைங்கிறீங்க. சரி, எல்லா மாநிலங்களிலும் தமிழ் கட்டாய பாடம்னு உங்களால கொண்டு வர முடியுமா? இப்ப அப்படித்தானே சார் இருக்கு. யார் அதுக்கு கட்டாய பாடம் இல்லைன்னு யார் சொன்னது? யார் சொன்னது? மத்திய அரசு. சார் கட்டாய பாடம் வேண்டாம்னு யாரும் சொன்னாங்க? மற்ற மாநிலங்களில் கட்டாய மொழியா தமிழ் இருக்கா சார்? எப்படி இருக்கு? எந்த ரோல்ல இருக்கு சொல்லுங்க. சிலபஸ்ல இருக்கா? சார் மற்ற மாநிலங்கள்ல தமிழ் தேவைன்னு அவங்க முன்வைத்தார்கள். அங்க பாப்புலேஷன் அதிகமா இருந்து அவங்க பாப்புலேஷன் அதிகமா இருந்து அவங்க வேணும்னு கேட்டாங்கன்னா அந்த அரசாங்கம் ஓட்டுக்காகவாது அதை பரிசீலிப்பாங்க. ஓட்டுக்காகவாது பரிசீலிப்பாங்க. பொன்னேரியை தாண்டி இல்லல சார், பொன்னேரியை தாண்டி இல்லல. அப்ப தமிழுக்கு கொஞ்சம் அதிக நிதி பேரறிஞர் அண்ணா வந்து இருமொழி கொள்கையை ஆதரிச்சார் சார். ஆங்கில உலக மொழி சார். ஏன் சார் நான் இந்தியாக்குள்ளே கிடக்கணும்? உலக நாடு பூரா தமிழன் தலை சிறந்து விளங்குறான் சார். குற்றம் கண்டுபிடிச்சு எதுக்கு சார் இந்தியா படிக்கணும் அவசியம்? குற்றம் கண்டுபிடித்து பேர் எடுக்க முயற்சி பண்ணாதீங்க தயவு செய்து. யாரு விஷயத்தை விஷயமா பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா மத்திய அரசோட இணங்கி போனாரா? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அண்ணாவுடைய முழக்கம்.